Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிவோட் டேபிள் பத்தி தான். நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸ்ல பிவோட் டேபிளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம போன வீடியோலாம் எடுத்த மாதிரி இந்த வீடியோஸ்லயும் நம்ம ஒரு டம்மி டேபிள் எடுத்திருக்கோம். நம்ம இந்த டம்மி டேபிள்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ Alt D P கொடுத்துட்டு நம்மோட pivot table கொடுத்து இந்த range selection ஓகே existing worksheetலயே வந்தா போறோம். Jல கொடுத்து finish கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம இதுல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்மோட region செலக்ட் பண்ணிட்டு எத்தனை சேல்ஸ் ரெப் இருக்காங்க அப்படின்றத மட்டும் போட போறோம். ஸோ இதை வந்து நம்ம region அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். போன தடவை நம்ம இதை எப்படி நம்மோட ரிப்போர்ட் லே அவுட் மாற்றணும்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும்னு பார்த்தோம். இப்போ நம்ம இதை எப்படி டைப் பண்ணி மாற்றலான்றதை பார்த்துருக்கோம். இங்கே நான் டைப் பண்ணி மாற்றிட்டேன் பேரை. அடுத்து இந்த கவுண்ட் ஆஃப் சேல்ஸ் ரெப் அப்படின்றது இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல, 2 லைனாக வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இதை கிளிக் பண்ணி நம்மோட ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எத்தனை ப்ராடக்ட் அப்படின்றதையும் நம்ம ட்ராக் பண்ணி ரீஜனுக்குள்ள போட்டுட்டு நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். அப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மறுபடியும் கவுண்ட் ஆஃப் சேல்ஸ் ரெப் அப்படின்றது ஒரே லைனில் போயிடுச்சு. நான் தான் இதை முன்னாடி இதை இப்படி தானே கொடுத்துருந்தேன். சரி மறுபடியும் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் நமக்கு இது மாதிரி ஒரே லைனுக்கு போயிடும். சரி இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பிவோட் டேபிள் கிளிக் பண்ணிட்டு பிவோட் டேபிளோட அனலைஸ் போயிட்டு நம்ம பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி இங்கே பாருங்க ஆட்டோ ஃபிட் காலம் விட்ஸ் ஆன் அப்டேட் அப்படின்றது டிக் பண்ணியிருக்கு கரெக்டுங்களா. இதை எடுத்து விட்டுறணும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இதை கவுண்ட் ஆஃப் சேல்ஸ் ரெப் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம ரேப் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்து 2 லைனாக மாற்றி விடுறோம். ஓகேங்களா. இப்போ இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இது மாறாது. சரிங்களா. இதுதான் இந்த ஒரு ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வழி. ஃபர்ஸ்ட் டிப் பார்த்துட்டோம். இப்போ இது மாதிரி நான் இங்கே கொடுத்துட்டேன் இல்லைங்களா, இதோட ஃபார்மேட்டை நான் மாற்றி டேபுலர் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு நான் இது மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்கேன் கரெக்டுங்களா. ஸோ ஈஸ்டில் இந்த ப்ராடக்ட் இவ்வளோ சேல்ஸ் ரெப் இருக்காங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ சேல்ஸ் ரெப் இருக்காங்க. அதுவே எனக்கு இங்கே இதை பார்க்கும்போது ஃபார்மேட்டிங் எனக்கு இப்படி இருக்கிறதோட இந்த ஈஸ்ட் சென்டராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுப்போமே. அப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதே தான் பிவோட் டேபிள் அனலைஸ் கிளிக் பண்ணிட்டு பிவோட் டேபிள் போயிட்டு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி merge and center cells with label அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே டிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இது மாதிரி வந்துடும். ஸோ இது கீழே இருக்கிற நம்மோட சப்டோட்டல் வேண்டானா எடுத்து விட்டுடலாம். வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாட்டம் ஆஃப் த குரூப் அப்படின்றத கொடுத்துட்டு மற்றது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து merge and centerன்னு கொடுத்தோம். ஸோ நமக்கு லெஃப்ட் வர்றதுக்கு நீங்கள் இது மாதிரி லெஃப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடும். இதுதான் நம்மோட செகண்ட் டிப். வாங்க நம்ம தேர்ட் டிப்புக்கு என்னன்னு போகலாம். தேர்ட் டிப் அப்படின்றது எனக்கு இது மாதிரி ஃபுல்லாக ஒன்றுமே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பதிலாக நான் அந்த ரீஜன் அப்படின்றத இங்கே போயிட்டு ஈஸ்ட் மட்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே. இங்கே பாருங்கள் எனக்கு ஈஸ்ட் மட்டுமே என்ன இருக்கிறதுக்கு மறுபடியும் நான் அதை போய் எடுத்து விட்டுட்டு நார்த் அப்படின்றத செலக்ட் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்படி பண்ண வேண்டாம், எனக்கு அது ஈஸியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிவட் டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு பிவட் டேபிள் அனலைஸ் போயிட்டு நம்மோட போன தடவை இன்சர்ட் டைம்லைன் பார்த்தோம், இந்த தடவை இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ரீஜியனை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே இந்த ஈஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸ்ட் மட்டும் வரும், நார்த் கொடுத்தீங்கன்னா நார்த் மட்டும், சவுத் மட்டும், வெஸ்ட் மட்டும். இல்லை 2 வேணும் அப்படின்னு சொன்னால் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணலாம். இல்லை ஒன்று விட்டு ஒன்று அதாவது சேர்த்து அப்படின்னு சொன்னால் நம்ம ஷிஃப்ட் கொடுத்துக்கலாம். அதுவே ஈஸ்டையும் சவுத்தையும் கொடுக்கணும்னா அப்படி கொடுத்தீங்கன்னா 3 செலக்ட் ஆகும். அதுக்கு பதிலாக ஈஸ்ட்டும் சவுத்தும் மட்டும் வேணும்னா ஈஸ்ட் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கொடுத்து சவுத் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி பக்கத்தில் இல்லாததை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்லைசர் கொடுத்து நம்ம இது மாதிரி நமக்கு தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைசர் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்லைசரை நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஸ்லைசருக்கு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இங்கே போனீங்கன்னு சொன்னால் எனக்கு 2 காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணி
சின்னது பண்ணிட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா நம்மளே ஒரு ஸ்லைசர் கிரியேட் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா ஸ்லைசர் போயிட்டு உங்களுக்கு எந்த ஸ்லைசர் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். அதுல நீங்க வந்து இந்த ஹோல் ஸ்லைசருக்கு இல்ல ஹெட்டர் மட்டும் எப்படி வேணும், அதாவது ஃபார்மேட் எப்படி வேணும், இங்க பாருங்க அந்த ஹெட்டர் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு கலர் இப்படி இருக்கணும், அதுல ஃபாண்ட் கலர் எப்படி இருக்கணும், பார்டர் கலர் இருக்கணும், ஃபில் கலர் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி செலக்டட் ஐட்டம் இப்போ நான் வந்து வெஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஐட்டம் மட்டும் அப்போ எந்த கலர்ல வரணும் அப்படின்றதையும் நீங்க இது மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க இதுல ஒரு ஐட்டமும் கொடுத்துருக்காங்க. செலக்டட் ஐட்டம் வித் நோ டேட்டா, செலக்டட் ஐட்டம் வித் டேட்டா, அதே மாதிரி அன்செலக்டட் ஐட்டம் வித் டேட்டா, அன்செலக்டட் ஐட்டம் வித் நோ டேட்டா. அதாவது வெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க ஆனா உள்ள வெஸ்டே இல்லைன்னா அதுக்கு ஒரு கலர்ல வரணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஹவர்ட் செலக்டட் ஐட்டம் வித் டேட்டா. இப்போ நீங்க ஈஸ்ட்க்கு மேல எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ செலக்ட் பண்ணா கிடையாது, மேல எடுத்துட்டு போனாவே ஹோவர் பண்ணாவே நமக்கு அந்த கலர் மாறணும். அப்படி எல்லாம் செலக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க இதை மாத்திக்கலாம். ஸோ அப்படி இல்லை இப்போதைக்கு நம்ம வந்து பேசிக்கானதை பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஸ்லைசர் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஃபார்மேட்ல ஃபில் எதுவும் கிடையாது, ஃபாண்ட் வந்து கொஞ்சம் சின்னதா வச்சுக்கிறோம். அடுத்தது நம்மளோட பார்டர் எதுவும் வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டு ஃபில் எதுவும் இல்லை ஓகே கொடுத்துட்டு அடுத்தது இதையும் ஓகே கொடுத்துக்கோங்க. பேர் வேணா மாத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓகே கொடுத்துட்டு கிளிக் பண்ணி பாருங்க கஸ்டம்க்கு கீழே இங்க ஒரு ஸ்லைசர் வந்துடும். ஸோ இதை நீங்க போய் மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். ஃபார்மேட் கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களோட ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற ஸ்லைசர்ஸ், இது நீங்களா கிரியேட் பண்ண ஸ்லைசர். ஈஸ்ட் நார்த் சவுத் வெஸ்ட் இருக்கீங்களா, அதை மட்டுமே கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணிட்டு விட்த் இன்னுமே கம்மி பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி உங்களுக்கு வந்துடும். ஸோ முன்னாடி பார்த்ததுக்கு இது பெட்டரா இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்ம ஸ்லைசரோட ஃபார்மேட் எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்றது. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கோ அப்படிலாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க அதையே ரைட் கிளிக் பண்ணி செட் அஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க போயிட்டு இதுல இன்னொரு ஸ்லைசர் ஒன்று போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோமே, இன்சர்ட் ஸ்லைசர் கொடுத்துட்டு இப்போ நம்ம ரீஜியனுக்கு போட்டிருக்கோம், அதே மாதிரி கேட்டகரிக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டகரிக்கு போட்ட உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி வந்துடும். நீங்கள் காலம்ஸ் மட்டும் மாற்றிட்டு எத்தனை வேணுமோ அதை மாற்றிட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். வாங்க நம்ம அடுத்த டாபிக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த பிவட் டேபிள் டெலீட் பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் பார்க்குறச்சு உங்களுக்கு ஒரு குவான்டிட்டி இருக்கு, ஒரு யூனிட் ப்ரைஸ் இருக்கு, இந்த டேட்ல இப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு குவார்ட்டருக்கும் எனக்கு டோட்டலா எவ்வளோ ப்ரைஸ், அதாவது எவ்வளோ வித்துது அப்படின்றத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுப்போம். அப்போ எப்படி கொடுப்போம் அப்படின்னா இதை நீங்க ஆர்டிபி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லயே நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரியும் டேட் எடுத்து போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க தேவையானது குவார்ட்டர் மட்டும்தான். ஸோ குவார்ட்டர் மட்டுமே விட்டுட்டு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும், இப்போ இந்த குவான்டிட்டியையும் இந்த யூனிட் ப்ரைஸையும் இங்க ட்ராக் பண்ணி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதை நீங்களே போயிட்டு இங்க ஒவ்வொரு வாட்டி போயிட்டு K2 into L2 அப்படின்னு கொடுத்துட்டு இதை நீங்க ட்ராக் பண்ணிட்டு இது மாதிரி ஒர்க் பண்ணாம பிவட் டேபிள்லயே வரா மாதிரி எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பிவட் டேபிள் அனலைஸ் போயிட்டு கால்குலேஷன் போயிட்டு ஃபீல்ட்ஸ் ஐட்டம் செட்டிங் போயிட்டு கால்குலேட்டட் ஃபீல்ட் அப்படின்றத எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியும். குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ஃபீல்ட் கொடுத்துருங்க, மல்டிப்ளைட் பை யூனிட் ப்ரைஸ் இன்சர்ட் இங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட பேரு டோட்டல் ப்ரைஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. இங்க பாருங்க இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிட்டு உங்களுக்கு இங்க இது மாதிரி வந்துடும். இப்ப நீங்க இங்க போயிட்டு இந்த குவான்டிட்டியையும் இந்த யூனிட் ப்ரைஸையும் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த டோட்டல் ப்ரைஸையும் கூட எடுத்து விட்டு பாருங்க. இங்க நமக்கு டோட்டல் ப்ரைஸ் இருக்கிறதுனால இதை மட்டுமே நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே ஒரு குவார்ட்டருக்கும் உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்படிதான் நீங்க இந்த கால்குலேட்டர் ஃபீல்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை நீங்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நமக்கு இருக்கிற ஃபீல்ட்ஸ் வச்சுட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி இங்க இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் டிப்ஸ் பார்த்துருக்கோம்.
ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.